ஒரு 3 தடவை 343 343 343 இருக்குது. ஓகே, மைனஸ் 113 113 113. இது நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா ஃப்ரண்டில் இந்த இதில் ஒரு இந்த பிடிஎஃப் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நான் அன்றைக்கி ஃபார்முலா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொன்னேன். உதாரணத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது, ஃபார்முலாஸ் அவ்வளோவும் கொடுத்துருந்தேன். ஸோ இதை அவ்வளோ நீங்கள் நோட் பண்ணி படிச்சிடணும். ஓகேவா, சும்மா அப்படியே பிடிஎஃப்பில் வச்சுட்டு போயிடாதுங்க. 5வது பேஜில் வரேன். ஓகேவா, இதில் வந்து நமக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா இது a cube மைனஸ் b cubeங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ கீழே வந்து a ஸ்கொயர், அப்புறம் இது எந்த வடிவத்தில் இருக்குது பாருங்கள். இது ஒரு இது என்னடா a ஸ்கொயர், அப்புறம் இது ஒரு ab, அப்புறம் திரும்ப ஒரு b ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். மேலே a cube மைனஸ் b cube. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதி சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பாருங்கள், a cube மைனஸ் b cube, கீழே a ஸ்கொயர் ab ப்ளஸ் b ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். a cube மைனஸ் b cubeோட ஃபார்முலா வந்து a மைனஸ் b இன்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். கீழே எப்படி இருக்குது பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒரு a மைனஸ் b மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஹியர் இங்கே வந்து ஏக்கு வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும் 343, பியோட வேல்யூ தெரியும் 113. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, சால்வ் பண்ணி பாருங்கள். 10வது ப்ராப்ளம். ஸோ இதனுடைய ஆன்சர் நீங்கள் 230 வருமா? எஸ், 230 வரும். ஓகேவா, ரைட். ஸோ மீதி உள்ள கணக்கெல்லாம் போர்டு மேட்ச் அப்ளை பண்ணுறதும் மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ஃப்ராக்ஷனை மாற்றிட்டு போர்டு மேட்ச் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ எக்ஸ் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும்ல. கீழே இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் எல்சிஎம் எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா, ஸோ இது நீங்கள் வீட்டில் இருந்து ட்ரை பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். நான் ஆன்சர் கீம் தரேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கணக்கு வந்து 30க்கு அப்புறம் தான். ஸோ அது ஒரு நியூ மாடல். பேலன்ஸ் இருக்க மாடல் நான் எடுப்பேன். ஓகே, இன்னும் இருக்குது 36ல் வந்து இன்றைக்கி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. ஒரு முக்கியமான கணக்குகள் இதில் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு ஷார்ட்கட் உண்டு. ஷார்ட்கட் மறந்து போச்சுன்னா நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலாவிலேயே சொல்லி தருவேன். ஓகேவா, ஷார்ட்கட் 2வது. ஷார்ட்கட் ஒத்த லைனில் முடியும் பார்த்துடுங்க. ஷார்ட்கட்டை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஆக்சுவலாக இது எக்ஸ் ப்ளஸ் 1/x, இங்கே கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர்டு கேட்டிருக்காங்க. சின்ன வேல்யூ கொடுத்து பெரிய வேல்யூ அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம்னா ஃபார்முலாவில் மைனஸ் வரும். a ஸ்கொயர்டு மைனஸ் 2 இதுதான் ஃபார்முலா. இது எந்த ஃபார்முலா இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு a அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ஏக்கு இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா 3 இருக்குது. இப்போ சிம்பிளாக முடிஞ்சு போகும். 3 ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஈக்குவல் டு 9 மைனஸ் 2 ஈக்குவல் டு 7. ஒரே லைனில் ஆன்சர் போட்டுடலாம். உங்களுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் இருந்தால் இந்த கணக்கு கேட்டாங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு ஷார்ட்கட் மறந்து போயிடுச்சுன்னா இதை பார்த்தாலே தெரியும். ஒரு a ப்ளஸ் b, அதுக்கு நீங்கள் விரிவு பண்ணிங்கன்னா a ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்ட். ஸோ ஒரு a இருந்தால் திரும்ப ஒரு a ஸ்கொயர்ட் வந்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது வரும். ஓகேவா, a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab. ஸோ இதை நான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு அப்ளை பண்ணுறேன். இந்த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு வரும். 2 இன்டு a இன்டு b, எக்ஸ் கேன்சல் ஆகி 2 கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா எழுதியிருக்கிறேன். இன்னும் அங்கே மேலே என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 36th ப்ராப்ளம். இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்துருக்கு. வேல்யூ வந்து 3. x squared plus 1 by x squared கேட்டிருக்கு.
ஷார்ட்கட்டில் போட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இது வந்து a ஸ்கொயர்டு மைனஸ் 2ங்கிறது தான் ஷார்ட்கட். ஓகேவா? ஷார்ட்கட்டுங்கிறத இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு குறித்து வச்சுக்கிடுங்க. a ஸ்கொயர்டு மைனஸ் 2 உங்களுக்கு என்ன சிம்பிள் பிடிக்குமோ போட்டு வச்சுக்கிடுங்க. நான் வந்து இந்த ஆஷ் யூஸ் பண்ணுறேன். ஷார்ட்கட் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல நான் ஆஷ் போட்டு நோட் பண்ணிக்கிடுவேன். ஸோ a ஸ்கொயர்டு மைனஸ் 2ங்கிறத போட்டிங்கன்னா ஏக்கு இடத்துல 3 ஸ்கொயர்டு மைனஸ் 2னா 9 மைனஸ் 2 is equal to 7னு சொல்லி சிம்பிளாக முடிஞ்சு போகும். இது ஷார்ட்கட் மறந்துச்சுன்னா உங்களுக்கு a + b the whole squared ஃபார்முலா வந்து கை கொடுக்கும். ஸோ a + b the whole squared ஃபார்முலா வந்து தெரியும், a squared + b squared + 2ab. ஸோ அதை நான் x + 1/x the whole squaredக்கு அப்ளை பண்ணால் இந்த மாதிரி வருது. மேலே இருக்கக்கூடிய வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். x + 1/xோட வேல்யூ இங்கே 3. அப்படியே 3 தூக்கி இங்கே போட்டிங்கன்னா 3 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு நமக்கு கேட்டிருக்க வேல்யூ இவ்வளோ தான். அதை அப்படியே வச்சுக்கிடுங்க. x² + 1/x² அப்படியே வச்சுக்கலாம். +2 மட்டும் இங்கே இருக்குது. இந்த +2 அந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான வேல்யூ இதாக இருக்குது. இதை கண்டுபிடிச்சிடலாம். தேவையான வேல்யூ இதாக இருக்குது, இதை கண்டுபிடிச்சிக்கலாம். இதை மட்டும் அந்த சைடு வச்சிட்டிங்கன்னா வேலை முடிச்சு. x² + 1/x² மட்டும் இந்த சைடில் இருக்கட்டும். இங்கே இருக்கக்கூடிய 3 ஸ்கொயர்டுங்கிறது 9ஆக மாறிடும். இந்த +2 இந்த சைடு வரும்போது -2ஆக மாறிடும். 9 - 2 is equal to 7ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணோன்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒருவேளை இதே மாதிரி கொடுத்துட்டு இங்கே x² மைனஸ் 1/x² கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா இந்த ஷார்ட்கட் எப்படி மாறும்னா a² + 2ஆக மாறும். ஓகேவா? ப்ளஸ் கொடுத்துருந்தால், அதாவது ப்ளஸ் கேட்டிருந்தாங்கன்னா அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ப்ளஸ்ஸு ஆன்சர் கொஸ்டினில் வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் மைனஸ் பண்ணணும். அதே இது மைனஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணணும். a² + 2ன்னு போடணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அப்புறம் 37வது கணக்கு. இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பெரிய வேல்யூ கொடுத்துட்டு சின்ன வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. x² + 1/x² கொடுத்துருக்குறாங்க. போன கணக்கு பாருங்கள் அப்படியே மாறி இருக்கும். ஓகேவா? சின்ன வேல்யூ கொடுத்துட்டு x² கேட்டிருக்கு. இங்கே x² கொடுத்துட்டு x கேட்டிருக்கு. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து போட்டுறக்கூடாது. இதுக்கு என்னென்னா ரூட்டுக்குள்ளே தான் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட் போட வேண்டி வரும். எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் போட்டிங்கன்னா ஞாபகம் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் இதுக்கு ஷார்ட்கட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 6 வரும்போது இந்த மாதிரி ஷார்ட்கட் உதவும். இது வந்து இது வந்து ஆக்சுவலாக ஏன்னு எடுத்துருவீங்கன்னா இப்போ தான் ஆக்சுவலாக அது a² தான் எடுக்கணும். ஸோ 34 அங்கே +2 போட்டது மாதிரி இங்கே -2 போட்டிங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து +2 தான் வரும். ஸோ இதுதான் 36, ஆன்சர் 6ன்னு வரும். ஓகேவா? அந்த பெரிய வேல்யூ வந்து சின்ன வேல்யூவாக மாறும் பொழுது அதான் ஷார்ட்கட் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இது மட்டும் படித்து வச்சுடுங்க. சின்னதுலேருந்து பெருசாக போகக்கூடிய ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. a² - 2. ஸோ நம்ம திருப்பி பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கும். பெரிய வேல்யூ கொடுத்து சின்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அது ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு தான். அந்த வேல்யூ அப்படியே போட்டுட்டு ஸ்கொயர் கணக்காக இருந்து சின்ன கணக்காக மாற்ற சொன்னாங்கன்னா +2 போட்டால் போதும். அது ரூட் எடுத்திங்கன்னா வேல்யூ வந்துடும். ஏன்னா பெரிய வேல்யூ வந்து சின்ன வேல்யூ எடுத்தாலே நம்ம ரூட்டு தான் எடுப்போம். ஓகேவா? அந்த ரூட் கான்செப்டை ஞாபகம் வச்சுட்டு உள்ளே வந்து +னா ப்ளஸ் போடணும். அங்கே மாதிரி மாற்றிடக்கூடாது. ஓகேவா? இதை நம்ம ஃபார்முலாவில் செஞ்சால் வேலை முடிஞ்சு. அதே தான் என்ன ஃபார்முலா தான் போட வேண்டியது வரும். x + 1/x the whole squared ஃபார்முலா போடணும். ஓகேவா? அப்போ என்ன வெரி எக்ஸ்பாண்ட் எப்படி வரும்? x² + b² பதிலாக 1/x² + 2ab பதிலாக 2 × x × 1/xன்னு வரும். x கேன்சல் ஆகிரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ தான் இல்லை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. தெரியாத வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு கேட்டிருக்க வேல்யூ வந்து x + 1/x. அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இருக்குது. ஆனால் தேவையில்லாமல் என்ன இருக்குன்னா பவரில் ஒரு 2 இருக்குது. பவரில் இருக்க 2 அந்த சைடு போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ரூட்டு கிடைக்கும். ஓகே, ரூட்டாக மாறும் தெரியும். ஸோ இந்த ஷார்ட்கட் மாதிரி அங்கே வரப்போகும் கடைசியாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா தெரிஞ்ச வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x + 1/x the whole squared = இங்கே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க x² + 1/x² is equal to 34.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 34 + 2ன்னு இருக்குது. ஸோ டைரெக்டாக வந்தாச்சு 36. ஸோ இப்போ நமக்கு இங்கே ஸ்கொயர் தேவையில்லை அடுத்த லைனில். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா √36. அப்போ எப்படி பிரிக்கலாம்? 36 6 பெருக்கல் 6ன்னு பிரித்து 2 6க்கு ஒரு 6 வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ராப்ளமும் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் கிடச்சிருக்கும். எக்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயராக இருந்தாலும் சரி தான், எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸாக இருந்தாலும் சரி தான், ஃபார்முலா அதே தான், a + b த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த a + b த ஹோல் ஸ்கொயர் ஷார்ட்கட் எல்லாம் மறந்து போச்சுன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை போட்டு தெரிஞ்ச மதிப்பெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு தெரியாத மதிப்பை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இது கிளியர் ஆகிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரிப்பட்ட ப்ராப்ளம் அதில் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு சால்வ் பண்ணி தந்த ஒரு பிடிஎஃப் இருந்துச்சுல, புக்கு பிடிஎஃப் ஆர்ஆர்பி, அதிலலாம் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ், அதில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று எடுத்து நாளைக்கு சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். முடிக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. ஸோ 38th கொஸ்டின் பாருங்கள். இது ஃபார்முலா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது உங்களுக்கு அறிவுக்கு ஒரு வேலை கொடுக்குற கணக்கு மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 3ன்னு ஒரு வேல்யூவை கொடுத்து வச்சுருக்கான். வச்சுட்டு அவன் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 + 1/x ஸ்கொயரோட வேல்யூவை கேட்டிருக்கிறாங்க, இவ்வளோதான். ஸோ நம்ம கேட்டிருக்க இடத்துல என்ன இருக்குன்னா 1 இருக்குது, ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதில் நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டி வரோன்னா எக்ஸினுடைய மதிப்பை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு விடை கிடச்சிரும். ஸோ அப்போ அவன் கொடுத்துருக்கக்கூடிய கிவன் ஈக்குவேஷனில் இருந்து எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த எக்ஸை தூக்கி இந்த இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இதில் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. ஸோ அவன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸை நீங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே. ஸோ இதில் நம்ம ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படின்னா a/bங்கிற மாடல் இருக்குது. கண்டிப்பாக ஈக்குவல்ஸுக்கு அந்த சைடில் என்ன இருக்குன்னா ஒரு வேல்யூ இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்கன்னா கிராஸ் பண்ணுவீங்க. கீழே இருக்கிறது அப்படியே எங்கே போகும்? 3க்கு பக்கத்தில் பெருக்கலாக மாறும். இந்த சைடில் வகுத்தலாக இருக்கிறது அந்த சைடு போகும்போது இல்லை தான் உங்கள் கான்செப்ட் படி பெருக்கலாக மாறிடும். இல்லைனா நான் என்ன கான்செப்ட்னா கீழே இருந்து நேராக மேலே போயிடும். அப்போது x - 1 = 3xன்னு மாறிடும். ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வருவேன். அப்படி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் நான் எக்ஸெல்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறேன், சின்ன எக்ஸை இந்த சைடு கொண்டு போகிறேன். இந்த சைடில் எனக்கு -1 மட்டுமே இருக்கட்டும். இந்த +x அந்த சைடு போகும்போது -xன்னு மாறிடும். ஸோ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 3xலேருந்து ஒரு எக்ஸை கழிச்சிங்கன்னா 2x வரும், அடையாளம் ப்ளஸ்ஸு. இந்த சைடில் -1 அப்படி இருக்கட்டும். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது 2x இல்லை, இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது எக்ஸு. ஸோ நான் இதில் வந்து எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இந்த பெருக்கல் 2 இந்த சைடு வரும்போது வகுத்தலாக மாறிடும். ஸோ எக்ஸினுடைய மதிப்பு வந்து எனக்கு -1/2. டைரெக்டாக நான் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 + 1/xனுடைய வேல்யூ -1/2 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + மைனஸுக்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். 1/2க்கு ஸ்கொயர் எடுத்தால் 4. அப்புறம் 1 + மேலே இருக்கிறது ஒரு பின்னம், கீழே இருக்கிறது ஒரு பின்னமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே இருக்க பின்னத்தை தலைகளாக மாற்றி மேலே பெருக்கணும்னு படிச்சிருப்பீங்க ரெசிப்ரோக்கல் எடுத்து. ஸோ 1 × 4/1 ஆன்சர் 1 + 1 × 4 = 4, டோட்டலி 5. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 5. ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏதாவது கிராஸ் பண்ணுறது, இந்த சைட்லேருந்து அந்த சைடு கொண்டு போகிறது, எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது, சப்ஸ்டியூட் பண்ணுறது, இந்த மாதிரி கேட்பாங்க. அல்ஜிப்ராவிலேருந்து கூட கணக்குகள் வரும். ஷார்ட்கட் எப்படின்னா அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி படித்தோம், a² - 2 போட்டோம். ஓகேவா? a² - 2 போட்டோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதே மாதிரி தான் மைனஸ் தான், ப்ளஸ் கொடுத்துருந்தா மைனஸ் வரும். ஆனால் இங்கே a³ வரும், அங்கே a² போட்டோம், இங்கே a³ அங்கே -2ன்னு போட்டோம், இங்கே அப்படி போடலை, -3aன்னு போடணும். இதுதான் ஷார்ட்கட். ஸோ அப்போ இந்த கணக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 7³ - 3 × 7. ஸோ 7 49,
49 திரும்ப ஒரு 7ஆல் பெருக்கும்போது 343 வரும். 343 minus 21 22 இதான் ஆன்சர். ஓகேவா? இதை நம்ம எப்படி ஃபார்முலாவில் கொண்டு வரோம்னு பார்ப்போம். ஸோ ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சு படிச்சுக்கிடுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைன்னா நம்ம ஃபார்முலா போட்டு செய்யணும். ஃபார்முலா என்ன ஃபார்முலானா a + b த ஹோல் கியூப் ஃபார்முலா போட்டால் தான் நமக்கு a கியூப் + b கியூப்ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது கிடைக்கிறது தகுந்த மாதிரி ஃபார்முலா போட்டுக்கணும். ஸோ இப்போ x + 1/x த ஹோல் கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, கவனிச்சுக்கிடுங்க. ஷார்ட்கட்டுனா ஓகே, இல்லைனா ஃபார்முலா போடணும். ஷார்ட்கட் மறந்து போச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். a + b த ஹோல் கியூப். ஃபஸ்ட்டு a + b த ஹோல் கியூப் ஃபார்முலா தெரியணும். a + b த ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா a + b என்று வரும். a + b என்று சரி அது a கியூப் மைனஸ் b கியூப். ஸோ இதுக்கு எப்படி ஃபார்முலா வரும்னா அதே தான், நமக்கு a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab இன்டு a + b நினைக்கிறேன். கரெக்ட், தான் ஃபார்முலா. ஸோ ஃப்ரெண்டில் வேணா ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். a + b த ஹோல் கியூப் ஃபார்முலா. எத்தனை பேஜ்? 13 பேஜ் தான் இருக்கு. a + b த ஹோல் கியூப் ஃபார்முலா தான் இருக்கு. a கியூப் இருக்கு ப்ளஸ் b கியூப், அப்புறம் 3 டைம்ஸ் ab இன்டு a + b. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா கரெக்டு. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ x கியூப் ப்ளஸ் 1/x கியூப் ப்ளஸ் 3 டைம்ஸ் a के वैल्यू x, b के वैल्यू 1/x, ब्रैकेट a + b. a + b ना a के இடத்துல x, b के இடத்துல 1/x. ஸோ x கேன்சல், இன்னும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். x + 1/x ஓட வேல்யூ 7. ஸோ 7 கியூப். கண்டுபிடிக்க வேண்டியது என்ன இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 3 டைம்ஸ் x + 1/x ஓட வேல்யூ 7. இப்போ நம்ம அந்த ஷார்ட்கட்டில் உள்ள ஸ்டெப்பு வந்துடும். அப்படி x கியூப் ப்ளஸ் 1/x கியூப்பை மட்டும் இங்கே வச்சுக்கிடுங்க. இந்த 21 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 7 கியூபோட வேல்யூ 343 மைனஸ் 21. ஸோ ஆன்சர் கிடச்சாச்சு. x கியூப் ப்ளஸ் 1/x கியூப் = 322. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான கணக்கு தான். ஸோ ப்ளஸில் கேட்டிருந்தாங்கன்னா மைனஸில் ஃபார்முலா வரும், மைனஸில் கேட்டிருந்தாங்கன்னா a கியூப் ப்ளஸ் 3a வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு ஷார்ட்கட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதே தான் நம்ம எப்படி அங்கே முதல் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அதே மாதிரி x² + 1/x²க்கு எந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வந்துச்சு. ஸோ இங்கே மைனஸில் கேட்டிருந்தாங்கன்னா இங்கே ப்ளஸில் வரும். அவ்வளோதான். இப்போ ஒரு கணக்கு போடுறேன், சால்வ் பண்ணி ஷார்ட்கட்டில் டப்புன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். y - 1/y = 6. Find the value of y³ minus 1/y³. ஸோ ஷார்ட்கட்லேயே போடுங்க. மைனஸில் கொடுத்துருந்தா ப்ளஸில் போடுங்க. ஷார்ட்கட் என்ன வரும்னா a³ + 3a. அவ்வளோதான். டப்புன்னு ஆன்சர் சொல்லுங்கள்.
234 சார். 234 ஓகேவா? 234 வரும். a cube வந்து உங்களுக்கு 216, அப்புறம் 3618 ஈஸியாக முடிஞ்சிடும். எவ்வளோ வந்துடும்? 234 ஓகேவா? எல்லாருக்கும் 234 கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது ஒரு கணக்கு, இது அடிக்கடி கேட்பாங்க, கொஞ்சம் பெரிய கணக்கு போல் இருக்கும், இதுக்கு ஷார்ட்கட் இல்லை. யாராவது ஷார்ட்கட் கண்டுபிடிச்சா சொல்லிடுங்க ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஃபார்முலா மெத்தடில் தான் போட போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரே ஒரு கான்செப்ட் தான், 2 கியூப் கான்செப்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும், அப்புறம் கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஈஸி, அவ்வளோதான். என்ன பண்ணணும்? இதுக்கு 2 ஃபார்முலா அப்ளை பண்ணக்கூடிய கணக்கு தான் x பவர் 6. ஸோ ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபார்முலா ஸ்கொயர் ஃபார்முலா, a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அடுத்தது a + b த ஹோல் கியூப் ஃபார்முலா. 2 ஃபார்முலாவையும் நம்ம அப்ளை பண்ணால் தான் இந்த கணக்குக்கு ஆன்சர் வரும். ஸோ இது 2 ஃபார்முலா கணக்கு, ஞாபகம் வச்சுருங்க. 6னாலே ஞாபகம் வைக்க வேண்டியது என்னது? 2 ஃபார்முலா கணக்கு. ஓகேவா? ஸோ ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஸோ இதுக்கு நான் இப்போ 2 ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ஃபார்முலா, x + 1/x தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதனால் நிறைய தடவை நீங்கள் அப்ளை பண்ணனால உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் சைட்லேயும் த ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறேன், ரைட் சைட்லேயும் ஸ்கொயர் எடுத்துட வேண்டியது தான், ஏன்னா வேல்யூ இருக்குது. ஸோ 2 சைடும் நான் ஃபஸ்ட் என்ன எடுக்க போகிறேன்னா ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது லெஃப்ட் சைடில் ஸ்கொயர் எடுக்கும்போது x + 1/x த ஹோல் ஸ்கொயர், ரைட் சைடில் எடுக்கும்போது ஸ்கொயர், இருபுறமும் ஸ்கொயர் எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருங்க. இப்போ இதுக்கு a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டால் x² + 1/x² + 2 × x × 1/x = 9. x கேன்சல். இப்போ உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் நான் இருந்து ஃபார்ம் பண்ணி விட்றேன். ஒரு x² / 1/x² = 9 - 2. இப்போ x² + 1/x² = 7. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிடுங்க. ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கண்டுபிடிச்சிறதுக்கு நம்ம அடுத்து என்ன எடுக்க போகிறோம்னா கியூப் ஃபார்முலா. சரியா? கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். இனிமேல் வந்து கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு கியூப் ஃபார்முலா. ஸோ x² + 1/x². அப்போ தான் எனக்கு கியூப் ஃபார்முலா எடுக்கும்போது எனக்கு x பவர் 6ன்னு வரும். ஓகேவா? த ஹோல் கியூப். லெஃப்ட் சைடில் ஹோல் கியூப் எடுத்துருக்கிறேன். ஸோ ரைட் சைட்லேயும் ஸ்கொயரிங் ஆன் த கியூபிங் ஆன் போத் சைடு. ஓகேவா? அந்த கான்செப்ட். அப்போ 7 கியூப் இந்த சைடில் இருக்குது. ஸோ இந்த ஒரு 1வது சமன்பாடுக்கு நான் என்ன பண்ணுறேன்? கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு கியூப் ஃபார்முலா இப்போ தான் சொல்லி தந்தேன். a + b த ஹோல் கியூப் தான் இருக்குது. தெளிவாக போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ a + b த ஹோல் கியூப் ஃபார்முலாவுக்கு ஃபஸ்ட்டு a கியூப், ஏக்கு இடத்துல இங்கே என்னது இருக்குது? x² இருக்குது. ஸோ x² த ஹோல் கியூப், அப்புறம் b கியூப், bக்கு வேல்யூக்கு பதிலாக 1/x² த ஹோல் கியூப் ப்ளஸ் 3 டைம்ஸ் ab, ஏக்கு பதிலாக x², bக்கு பதிலாக 1/x² இன்டு a + b, ஏக்கு இடத்துல x², ஏக்கு இடத்துல x² ப்ளஸ் bக்கு இடத்துல 1/x², x² கேன்சல். ஓகேவா? ஈக்குவல் டு 7 கியூப்னா தெரியும் 343. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்தாச்சு. a கியூப் த a பவர் m த ஹோல், சரி ஆக்சுவலாக a பவர் m த ஹோல் பவர் n கான்செப்ட் வந்துருக்கு. இதுக்கு என்னது? a பவர் m × n, ரெண்டையும் பெருக்கி போடணும். ஸோ அப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்கி அடுக்குக்கு மேலே அடுக்கு வந்தால் பெருக்கணும், அடுக்குக்கு மேலே அடுக்கு வந்தால் பெருக்கணும். ஸோ x பவர் 6 வந்தாச்சா? அப்புறம் அதே மாதிரி தான் 1/x² த ஹோல் கியூப்னா x பவர் 6. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அப்புறம் மீதியெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடணும். ஸோ ஈக்குவல் டு போட்டுடலாமா? எல்லாம் ஒரு ஸ்டெப் கூட போட்டு 3 இன்ட்டு இதாக இருக்குது. இதனுடைய வேல்யூ நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க 7. 1வது சமன்பாடில் இருக்குது. x² + 1/x + 3 × 7 = 343. ஸோ x² + 1/x² = 343 minus 21. So answer 322.
ஓகேவா. ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த மாடல் ப்ராப்ளம்லாம் சொல்லி வந்திருக்கேன். ஓகேவா. ஸோ இன்னும் ஒரு 2 ப்ராப்ளம் பார்ப்போம். 2 இல்லை, 5 ப்ராப்ளம், ஈஸியான ப்ராப்ளம் முடிச்சு விட்றேன். ஸோ இதை நோட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் முக்கியமான கணக்கு, எப்பவும் தெரியணும். அடிக்கடி நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் வந்தாலே நீங்கள் பார்க்க வேண்டிய கணக்குகள் இந்த மாடல் கணக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க, மறந்து போகும். ஷார்ட்கட்லாம் கிளியராக எழுதி வச்சுக்கிடுங்க. ஸோ அடுத்து போகிறேன். இன்னும் 49th ப்ராப்ளம். இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது, நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணாலே வந்துடும் ஆன்சர். இந்த மாடல் ஒன்று லாஸ்ட்டு கிளாஸில் கேட்டிருந்தேன். செய்ய தெரியாதவங்க என்னென்னா ரிவல்ஸில் வாங்க, பின்னாடி இருந்து வாங்க. 81க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னா இதுலேயே ஒரே லைனில் முடிப்போம். 81க்கு 9981. அப்புறம் 7 9 எத்தனை வரும்னா 16. 16க்கு ரூட் எடுத்திங்கன்னா 4 16. அந்த 4 யார் கூட கூட்டணும்? 60 கூட கூட்டணும். 64ன்னு மாறும். 64 எப்படி பிரிக்கலாம்? 8 64. ஸோ இந்த மாதிரி என்ன செய்யணும், பின்னாடி இருந்தே கொண்டு வரணும். கடைசியாக 625 வரும். 625 எப்படி பிரிக்கணும்? 25 பெருக்கல் 25ன்னு பிரிக்கணும். ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து இந்த கணக்குக்கு 25ன்னு வரும். ஸோ இதே மாதிரி 54வது ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் போட்டு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இந்த கணக்கு இப்போ ஆன்சர் பண்ணுங்கள். $54 ஆன்சர் என்ன வரும்னு பார்த்து சொல்லுங்கள். ஆன்சர் 15 சார். 15 தானே? எஸ் சார். 225 வந்துச்சா ரூட்டுக்குள்ள? எஸ் சார். ஓகே ஓகே. 15 பெருக்கல் 15 ஒரு 15 வெளியே. ஓகேவா. ரைட். ஸோ 15 ஆன்சர் வரும். செய்ய தெரியாதவங்க பாருங்கள். இந்த ரூட் 49க்கு வந்து 7 வரும். 7 இது கூட ஆட் பண்ணுங்கள், 81 வரும். ரூட்டுக்குள்ளே 81 வந்திருக்கும். அப்போ எதாவது வரும்னா 9ன்னு வரும். 9 இது கூட ஆட் பண்ணிங்கன்னா 221 வரும். ரூட்டுக்குள்ளே 221னா 11 × 11. ஸோ 11 இது கூட ஆட் ஆகும். கடைசி ரூட்டுக்குள்ளே நமக்கு 225 வரும். ஸோ 225 எப்படி பிரிக்கலாம்னா 15 × 15 பிரிக்கலாம். ஸோ ஒரு 15 வெளியே. ஸோ அடுத்தது இன்னும் ரூட் வச்சு உள்ள ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 66 பாருங்கள். ரூட்டுக்குள்ளே 32. ஸோ இது ஈஸி ப்ராப்ளம் தான். 32க்கு டாப் போட்டிங்கன்னா 16 8 4 2 2. ஓகேவா. ஸோ ரூட்டுக்கு 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ வெளியே வரும், 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ வெளியே வரும். இது வெளியே வர முடியாமல் ரூட்டுக்குள்ளே மாட்டிக்கணும். ஸோ 4 ரூட் 2 ப்ளஸ் அதே மாதிரி 48க்கு பிரிச்சிங்கன்னா 4 ரூட் 3ன்னு வரும். கீழே 8க்கு பிரிச்சிங்கன்னா 2 ரூட் 2 வரும். 12க்கு பிரிச்சிங்கன்னா 2 ரூட் 3 வரும். இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எனக்கு விடை 2 வரணும். ஸோ 4 வெளியே எடுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மேலே 4 வெளியே எடுத்துடலாம். கூட்ட முடியாது, ஏன்னா 4 ரூட் 2 4 ரூட் 3 இருக்குது. கூட்டி 8 ரூட் 3 ரூட் 2 எழுத முடியாது. ஓகேவா. ஸோ எக்ஸ் கூட தான் ஆட் பண்ண முடியும், ஒய் கூட தான் ஆட் பண்ண முடியும், ரூட் 2 கூட தான் ஆட் பண்ண முடியும். ஸோ காமனாக வெளியே எடுத்து தான் செய்ய முடியும். இந்த கணக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3 ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும். கீழே அதே மாதிரி 2 வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3
அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராக்கெட்டையும் இந்த கீழே உள்ள ப்ராக்கெட்லேயும் ஒரே வேல்யூ இருக்கிறதுனால கட் பண்ணிக்கலாம். சும்மா வெட்டக்கூடாது, இப்படி மேலே எங்களையும் √2 சொல்லுவாங்க, அப்படி வெட்டுவாங்க. இதெல்லாம் தப்பு. ஓகேவா? ஸோ இப்போ வெட்டினா உங்களுக்கு ஆன்சர் 2 வரும். ஓகேவா? ஸோ அப்படி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வந்திருக்கும். அங்கேயும் அப்படி தான் வரும், கரெக்டாக தான் வருது இல்லை ஆனாலும். ஸோ அப்படி வெட்டக்கூடாது. ஸோ இது சின்ன ப்ராப்ளம் தான். அடுத்தது இதே ரூட்டுக்குள்ளே ரூட் வச்சு பாருங்கள். இது ஒரு முக்கியமான கணக்கு, அடிக்கடி கேட்பாங்க. சார் 70வது ப்ராப்ளம். இது என்னடா வித்தியாசமாக எக்ஸெட்ரா போட்டு விட்டுருப்பாங்க, இதை எப்படி நீங்கள் ஆட் பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாடல் கணக்கு வந்தாச்சுன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். எப்படி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கான்செப்ட், அதாவது ப்ளஸில் இருந்துச்சுன்னா ஃபார்வேர்டில் போகணும், மைனஸில் இருந்தால் பேக்வேர்டில் வரணும். ஓகேவா? ஸோ 12க்கு அடுத்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா 2க்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 4 ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். 3க்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 9, 4க்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 16. ஸோ 12க்கு அடுத்து வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 16. எவ்வளவு? 16. ஸோ நீங்கள் இதுக்கு 16ன்னு எடுத்துகிட்டு ரூட்டுக்குள்ளே 16ன்னு எடுத்துகிட்டு ஆன்சர் வந்து என்ன போட்டுக்கலாம்? 4ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இதுதான் ஷார்ட்கட் இதுக்கு. ஓகேவா? அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், இதனுடைய அடுத்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எந்த வேல்யூன்னு பார்க்கணும். 12னுடைய அடுத்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 16. 16க்கு ரூட் எடுத்திங்கன்னா 4. எக்ஸெட்ரா கணக்குக்கு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அது ப்ளஸ் கணக்குக்கு. ஸோ அப்போ இதுக்கு நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவ் சைன்னா இதுக்கு முன்னாடி உள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ பார்க்கணும். 28க்கு முன்னாடி வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர்டு 25, 6 ஸ்கொயர்னா 36 ஆயிரும். ஸோ 25ங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ ரூட்டுக்குள்ளே 25. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்? 5 வரும். ஓகேவா? மறந்துடக்கூடாது, ஈஸியான ப்ராப்ளம் விட்டுறக்கூடாது. ஸோ இன்னும் 2-3 ரூட் வேல்யூ கணக்கு இருக்குது, டக்குன்னு முடிச்சிருவோம். ஸோ இதை கிளியராக நோட் பண்ணி வச்சுருங்க. இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கணக்கு. ப்ளஸில் இருந்தால் ஃபார்வேர்டு, மைனஸில் இருந்தால் பேக்வேர்டு. சரியாக பார்த்துடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்டூவில் எக்ஸெட்ரா, அது ப்ளஸில் மைனஸ் பார்த்தோம். அடுத்தது பெருக்கல்ல √3 கொடுத்தாங்கன்னா, சரி √3 எக்ஸெட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா, ரூட்டுக்குள்ளே ரூட் வச்சு எக்ஸெட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா இன்ஃபினிட்டியில் போயிட்டே இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கோ அதான் ஆன்சர். 3னா 3, 4னா 4, 5னா 5, அவ்வளோதான். அப்படியே எழுதணும். ஸோ இதுவும் கேட்டிருக்கிறாங்க, முக்கியமான கணக்கு. ஒன்றுமே செய்யண்டாம், அப்படி இருக்கிறத பார்த்து அப்படி எழுதிட்டு போயிட வேண்டியதான். ஸோ அடுத்தது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இது ஞாபகம் இருந்தால் மட்டும் தான் செய்ய முடியும். எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷனில் இந்த கணக்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனால் மட்டும் தான் அங்கே ஞாபகம் வரும். சடனாக இது கேட்டாங்கன்னா பண்ணிட மாட்டீங்க. பண்ணுவாங்க, சிலவங்க பண்ணுவாங்க, பேக்லேருந்து வரணும். பவருக்கு மேலே அரை, பவருக்கு மேலே அரை, பவருக்கு மேலே அரை, அந்த மாதிரி போட்டு பண்ணணும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் சிலவங்களுக்கு. இது ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம் 3. அப்புறம் இந்த ஸ்கொயர் கணக்குனால ஸ்கொயர் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கொயருக்கு மேலே 3 எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்க்கணும். ஸ்கொயருக்கு மேலே ரூட் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். 3 ரூட் இருக்குது, அதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கொயருக்கு மேலே ஸ்கொயர் ரூட் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். ஸ்கொயர் ரூட் எத்தனை இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2க்கு மேலே 3, அவ்வளோதான். 2க்கு மேலே 3ங்கிற கான்செப்ட் ஞாபகம் வச்சுருங்க. ஸோ அப்போது விடை எழுத போகிறோம், பார்த்துடுங்க. உள்ளே என்ன வேல்யூ இருக்குது? ரூட்டுக்குள்ளே 3 ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கணும். ரூட் எத்தனை வேல்யூ இருந்துச்சு? 2க்கு மேலே 3ங்கிற மாதிரி எடுக்கணும். 2க்கு மேலே 3, அப்போ 8. அந்த 8 கீழே வைக்கணும், ஒரு நம்பர் குறைச்சி மேலே வைக்கணும். 3 7/8. 3 7/8 இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? சால்வ் பண்ணிங்கன்னா இப்படி சால்வ் பண்ணணும், சொல்லித்தரேன். அதுவும் 3, அப்புறம் ஒரு √3, அப்புறம் இருக்கக்கூடிய இந்த கணக்கில் அப்புறம் இருக்கக்கூடிய 3 நான் எப்படி எழுதுவேன்னா 3 பவர் அரைன்னு எழுதலாம். ஸோ மேலே 1 இருக்குது. 3 ×
இந்த ரூட்டுக்குள்ளால் என்ன வரும் 3 பவர் 3/2 வரும். ஒன்றும் அரையும் கூட்டினீங்கன்னா 3/2 வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி மேலே 3/3/2 வச்சுட்டேன். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் 3 × 3 இந்த ரூட்டுக்கு பதிலாக மேலே ஒரு அரை போட்டுடலாமா? 3/2 த ஹோல் பவர் அரைன்னு வரும். ஸோ அப்போது அடுத்த லைனில் 3 × மேலே இருக்கிறத a/m த ஹோல் பவர் என்ன? a/m × n. ஸோ 3/3/4ன்னு வரும். ஸோ பவரில் 1 இருக்குது, ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 3/4 1 ஆட் பண்ணால் 1/4. ஸோ அடுத்த லைனில் 7/ன்னு வரும். 2 3க்கு ஒரு 3 4 7/4ன்னு வரும். அதுக்கு அடுத்த லைன் ஈஸி தான். நம்பருக்கு மேலே ரூட் இருந்தாச்சுன்னா ஹோல் பவர் அரை போட்டுக்கலாம். ஸோ a/m த ஹோல் பவர் என்ன? மேலே இருக்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும், கீழே இருக்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 7/8. ஸோ இந்த ஆன்சர் ஒரே லைனில் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இவ்வளவு செஞ்சால் தான் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுருங்க. உள்ளே இருக்க வேல்யூ தூக்கி அப்படியே வெளியே வச்சுட்டு ஸ்கொயர் வேல்யூ எத்தனை வரும்னா 1 2 3 டைம்ஸ் வருது. அப்போ 2/3 அவ்வளோதான். அந்த வேல்யூ கீழே தூக்கி போட்டுட்டு மேலே ஒன்று குறைச்சி எழுதணும். ஸோ அதே மாதிரி அடுத்த கணக்கு ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஷார்ட்கட்டில் உள்ளே இருக்க வேல்யூ தூக்கி வெளியே வச்சுக்கிடுங்க. 2க்கு மேலே எத்தனை ரூட் இருக்குன்னு மொத்தம் எண்ணி மேலே போட்டால் போதும். அவ்வளோதான் முடிச்சு. எத்தனை ரூட் இருக்குது? 1 2 3 4 அப்படிங்கிறபோது 16. அப்போ ஆன்சர் எழுத போகிறோம் 3 கீழே 16 மேலே ஒரு நம்பர் குறைச்சி 15. இதுதான் ஆன்சர். ஓகேப்பா, நான் இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிறேன். ஓகேவா?